Hello friends, welcome to Learners Forum. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம ஸ்பெக்ட்ரம் அனலைசரை பற்றின டாபிக் வந்துட்டு இந்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த மாதிரி டைப்பாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டைப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிக்னலுடைய ஃப்ரீக்வென்சி ஸ்பெக்ட்ரமை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஃப்ரீக்வென்சி ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்னல்ஸில் வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கு லோவர் ஃப்ரீக்வென்சியில் இங்கே இருக்கும், அப்பர் ஃப்ரீக்வென்சியில் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிக்னலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிளாஸிஃபைடாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஸோ இதில் நமக்கு ஒய் ஆக்சிஸில் ஆம்ப்ளிடியூட் இருக்கும் அண்ட் ஃப்ரீக்வென்சி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்ஓவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸில் இங்கே வந்து நமக்கு டைம் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ டைம் பொறுத்து ஆம்ப்ளிடியூட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு கிராஃபிக்கலாக சிஆர்ஓவில் நமக்கு டிஸ்பிளே இருக்கும் வேவ் ஃபார்ம் எல்லாத்துக்குமே. ஆனால் ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைமுக்கு பதிலாக நம்ம இங்கே ஃப்ரீக்வென்சியை பொறுத்து ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ஃப்ரீக்வென்சி டொமைன் அப்படிங்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீக்வென்சி டொமைன் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் மெஷர்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் இன்புட் சிக்னல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வென்சி. ஸோ இங்கே நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்சிஸில் வந்துட்டு எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஃப்ரீக்வென்சி இன் ஹர்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வென்சியை பொறுத்து ஆம்ப்ளிடியூடை நமக்கு மெஷர் பண்ணி அதனுடைய சிக்னலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேல காட்டும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த சிக்னலில் என்னென்ன ஃப்ரீக்வென்சிஸ் வந்து இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ரீக்வென்சிஸ் இருக்குது, லோ ஃப்ரீக்வென்சி இருக்கா இல்லை ஹை ஃப்ரீக்வென்சிஸ் இருக்கா, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சிஸ் வந்துட்டு எப்படி டாமினேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரை நம்ம எதுக்காக மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ சிஆர்ஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு வேவ் ஃபார்ம் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஆனால் நிறைய அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்துட்டு அதனுடைய பேண்ட்வித் கேல்குலேட் பண்ணுவோம், இல்லை நாய்ஸ் இருக்கா இல்லையா, சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அண்ட் அதில் என்னென்ன ஃப்ரீக்வென்சி காம்பனன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு வேவ் ஃபார்மில் நம்மளால் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் சிக்னலில் நமக்கு கேரியர் ஃப்ரீக்வென்சியில் இருந்து சைட் பேண்ட் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு சிக்னலில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி 1 kHz இருக்குது அப்படின்னா ஹார்மோனிக்ஸ் நம்ம 2 kHz 3 kHz அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெக்ட்ரம் அனலைசரை என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் மட்டும் நமக்கு சிக்னல் வந்து பீக்கில் இருக்க மாதிரி காட்டும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பீக் ஹைட்டாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த பீக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு எந்தெந்த இடத்துல பீக்காக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வென்சியை பொறுத்து அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சியில் நமக்கு சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்க போகிறோம் விச் இஸ் பாஸ்ட் டு அன் அட்டெனுவேட்டர். ஸோ அதனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்தை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சை செலக்ட் பண்ணி மற்றது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வி ஹேவ் அ மிக்சர். ஏன்னா இங்கே நம்ம 2 சிக்னலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டயக்ராமெட்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது இது இன்னுமே வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சி ஃபில்டர், ஐஎஃப் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபைனலி டிடெக்டர் அண்ட் டிஸ்பிளே. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா we will have a local oscillator, sweep generator and power supply. ஸோ இங்கே எதுக்காக இந்த மிக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்புட் சிக்னலையும் இங்கே இந்த லோக்கல் ஆசிலேட்டர் மூலமாக செலக்ட் ஆகக்கூடிய சிக்னலையும் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண வைக்க போகிறோம். அதாவது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே இன்புட் சிக்னல் கொடுத்தாச்சு அண்ட் மிக்சருக்கு டெஃபினட்டாக மிக்சர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்னல் தான். ஸோ இங்கே நம்ம 2 இன்புட் வந்து கொடுத்தே ஆகணும். ஒரு சிக்னல் நம்மளுடைய இன்புட்டாக இருக்க போது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் அ லோக்கல் ஆசிலேட்டர். ஸோ இது மூலமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு சிக்னலையும் நம்ம இங்கே கொடுத்துட்டு அது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலைட் பண்ணி தான் ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சி, அதாவது இங்கே ஒரு ஃப்ரீக்வென்சியில் இருக்கும், இங்கே இன்னொரு ஃப்ரீக்வென்சியில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சியை வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த
அந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சிக்னலை வந்துட்டு ஒரு ஐஎஃப் ஃபில்டருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எனக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளே இருக்கிற இந்த சிக்னல் மட்டும் இங்கே பாஸ் ஆகி அது நமக்கு ஆம்ப்ளிஃபை மாறி நமக்கு இதில் வந்துட்டு அதனுடைய டிஸ்பிளே வந்து காட்டும். ஸோ இந்த லோக்கல் ஆசிலேட்டருக்கு தேவையானது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்பீக்கர் இது எல்லாமே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாகவே இன்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் சிக்னல் கொடுக்க போகிறோம். ஸோ அன்னோன் சிக்னல் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அந்த சிக்னல் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி அன் ஆர்எஃப் சிக்னல், ஒரு ஆடியோ சிக்னல், எலக்ட்ரானிக் சிக்னல், எது வேணால் இருக்கலாம். இந்த சிக்னல் தான் வந்து பார்த்திங்கன்னா அனலைசருடைய பார்ட்குள்ளே என்டர் ஆக போகுது. செகண்ட் இஸ் அட்டனுவேட்டர். அட்டனுவேட்டர் அப்படிங்கிறது சிக்னல் லெவலை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சிக்னலை நம்ம டைரெக்டாக வந்துட்டு இந்த சிஸ்டம்குள்ளே பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு லார்ஜாக இருக்கும்போது அந்த சர்க்யூட் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னல் லெவலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அதே நேரத்தில் ஓவர்லோட் கண்டிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ராப்பராக ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் we are using an attenuator. நெக்ஸ்ட் இஸ் மிக்சர். ஸோ மிக்சரில் நம்ம 2 சிக்னலை கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அந்த 2 சிக்னல் என்ன அப்படின்னா ஒன் இஸ் இன்புட் சிக்னல் அண்ட் அதர் இஸ் லோக்கல் ஆசிலேட்டர் சிக்னல். ஸோ நமக்கு ஒரு இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். அதாவது நமக்கு இன்புட் சிக்னல் இந்த மாதிரி இருக்கலாம் அண்ட் நம்மளுடைய லோக்கல் ஆசிலேட்டரில் இருக்கக்கூடிய சிக்னல் நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கொலைட் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிலவெண்ட் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து இருக்கலாம். இந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சிக்னலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டரில் கொடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம அவுட்புட்டில் காட்ட போகிறோம். ஸோ இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் கன்வெர்ட்ஸ் a signal to a fixed intermediate frequency. நெக்ஸ்ட் இஸ் லோக்கல் ஆசிலேட்டர். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சியை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபெட் கண்டினியூவஸ்லி. எதுக்காகனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சிஸையும் சேர்த்து ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சிக்னல் நம்ம சொல்லியாச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சிக்னல் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் சர்டன் இன்ஸ்டன்ட் இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வேரியேட்டாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் காமனாக ஒரு ஃப்ரீக்வன்சிக்காக மாற்றுறதுக்காக தான் இந்த லோக்கல் ஆசிலேட்டரை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாமே ரேஞ்ச் வைஸாக செக்ரிகேட் பண்ணி இதில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். So it helps in scanning the entire frequency range. Next is sweep generator which controls the local oscillator. அதுக்கு கீழே தான் இந்த sweep generator இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதாவது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்கேன் பண்ணும். இப்போ நமக்கு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேனர் மிஷினில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போவோமோ அந்த மாதிரி ஸ்கேனிங் எஃபெக்ட் வந்து இங்கே நடக்கும். ஸோ ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வந்து இட் ஸ்கேன்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி டு ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆக்சஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேவாக நமக்கு காமிச்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஃபில்டர். ஸோ இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அன்வான்ட் சிக்னல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி இந்த ஃப்ரீக்வன்சி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸுக்கு நமக்கு பாஸ் ஆகும். இதனால் நமக்கு ரெசல்யூஷன் வந்து இம்ப்ரூவைஸ்டாக கிடைக்கும் அண்ட் குறிப்பிட்ட இந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி மட்டுமே நமக்கு வந்து பாஸ் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் ஐஎஃப் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி கிடச்சிது. ஆனால் அந்த ஃபில்டர் ஆகி கிடச்சிருக்க சிக்னல் வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபைடாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் we are using an IF ஆம்ப்ளிஃபையர். ஸோ அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணோம். பட் அதை நம்ம வச்சுட்டு திருப்பியும் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் மறுபடியும் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிளியர் output. And finally detector. ஸோ டிடெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க இந்த IF சிக்னலை கன்வெர்ட் பண்ண போகுது. எதுக்காக அப்படின்னா டு டிசி சிக்னல். ஸோ இந்த டிசி சிக்னல் தான் நமக்கு ஒரு ஆம்ப்ளிடியூடாக ரெப்ரசென்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கும் போது கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வந்து கிராஃபிக்கலாக கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு என்வலப் டிடெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் சிக்னல் மாதிரி கிடைக்கும்.
And finally displayல amplitude versus frequency நமக்கு வந்து கிடைக்கும் and output looks like peaks. அதாவது நான் முதலே சொல்லியிருந்தேன் கிராஃப் எப்படி இருக்கும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய ஹையர் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், இது நம்மளுடைய லோவர் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு பீக் மட்டும்தான் இருக்குது, ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி இருக்குது. ஸோ அவுட்புட் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார் ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் ஃப்ரீக்வென்சி. ஸோ ஒவ்வொரு பீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வென்சி காம்பனண்ட்டை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக் வந்து நமக்கு லோ ஃப்ரீக்வென்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் பீக் ரெப்ரசென்ட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி ஹை ஃப்ரீக்வென்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வென்சி காம்பனண்ட்ஸை நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே எப்படி இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி எய்தர் சிஆர்டி டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே. அண்ட் யூஸ்வலாக மாடர்ன் ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளேவை தான் நமக்கு யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம இப்போ பார்த்தது தான், அதை மறுபடியும் டீட்டெயில்டாக வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், லோக்கல் ஆசிலேட்டர் வந்துட்டு அதுக்குரிய சிக்னலை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சிஸ், அதாவது இன்புட் சிக்னல் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் ஆசிலேட்டரில் இருக்கக்கூடிய சிக்னல் ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சியை கொடுக்கும். அண்ட் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்க இந்த ஐஎஃப் சிக்னலில் ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் செலக்டிங். ஸோ ஃபில்டரை யூஸ் பண்ணி அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் டிடெக்ட் பண்ண இந்த சிக்னல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் நம்ம பண்ணி அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான சிக்னல் வந்து எக்ஸாக்டாக டிசியாக கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேல நமக்கு தேவையான ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்கும் which appears on the screen. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்வெப்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பிங் லோக்கல் ஆசிலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் which is the most common type used in communication system. செகண்ட் இஸ் எஃப்எஃப்டி ஸ்பெக்ட்ரம் அனலைசர். எஃப்எஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப்எஃப்டி அப்படின்னாலே டெஃபினட்டாக இங்கே வந்து டிஜிட்டல் ப்ராசஸிங் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஜிட்டல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோமோ அக்யூரசி அந்தளவுக்கு நம்ம இங்கே வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ரியல் டைம் ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஸோ ஒரு ரியல் டைம் ஸ்பெக்ட்ரமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் which is used in radar and communication. அண்ட் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் டைப். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we can use in communication system and RF analysis, signal analysis, இந்த மாதிரி நிறைய இடத்துல we can use. அண்ட் அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, இட் ஷோஸ் த ஃப்ரீக்வென்சி காம்பனன்ட்ஸ். பேண்ட்வித் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், நாய்ஸை டிடெக்ட் பண்ண முடியும், ஹார்மோனிக்ஸை மெஷர் பண்ண முடியும், அக்யூரசி நமக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் பெட்டர் சிக்னல் அனாலிசிஸ் நம்ம இங்கே பண்ண முடியும். அண்ட் ஒரு ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் we are using the spectrum analyzer. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் வந்து நமக்கு ஹையாக இருக்கும், சர்க்கியூட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா மல்டிபர்பஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக சர்க்கியூட் நமக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். And it also requires calibration. And the other important disadvantage is power consumption ரொம்ப அதிகமாக இருக்கும், நாய்ஸுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் நமக்கு ஃப்ரீக்வென்சி ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி இருக்கும்போது டைரெக்டாக இப்போ இப்படி நமக்கு கிடைக்கணும், this should be the output. ஆனால் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு இது கூடவே, அதாவது ஸோ இது கூட இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாய்ஸை பொறுத்தும் வந்துட்டு நமக்கு சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இந்த அடிஷ்னல் டிஸ்பிளே எல்லாமே வந்து நமக்கு அதில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சிஆர்ஓ அண்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். சிஆர்ஓவில் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இட் இஸ் ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் டைம். இங்கே வந்து டைம் டொமைனில் இருக்கும். ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வென்சி டொமைன். சிஆர்ஓவில் நமக்கு வேவ் ஃபார்ம் மட்டும் கிடைக்கும், ஆனால் ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் நமக்கு ஃப்ரீக்வென்சி காம்பனண்ட்டாக கிடைக்கும். ஸோ வேவ் ஃபார்ம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும், காம்பனண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ சிஆர்ஓ டைம் டொமைன் அப்படிங்கிறதுனால இட் இஸ் யூஸ்டு ஃபார் டைம் அனாலிசிஸ், வேறு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரீக்வென்சி அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம நல்லா ஞாபகிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வென்சியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், which is modulus of input frequency minus the low frequency. bandwidth வந்து it is f2 minus f1 and frequency range பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமில் இருந்து மினிமம் வரைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐஎஃப் ஃபில்டர் பேசிக்காக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டிடெக்டருடைய பர்பஸ் என்ன இந்த பர்டிகுலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ண சில டிஎன்பிஎஸ்சி ஏஇ லெவல் கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.